நல்ல மழை பெய்யும் போது நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் ரெண்டுக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கணும். அதுக்கு நான் செய்யக்கூடிய ஸ்ரீராச்சா ஸ்பைசி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு முழு பூண்டை நல்ல பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் மணம் வந்ததும் 2 வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி சேர்த்து அது கூடவே ரெட் பேப்ரிக்கா ஒரு 4 சேர்த்துருக்கேன். ரெட் பேப்ரிக்கா இல்லாதவங்க ரெட் சில்லியவே 4 சில்லியை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போதே சேர்த்துடணும். அடுத்து 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 50 ml ஸ்ரீராச்சா ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சாய் சாஸ், கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனை நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டு ஒரு 1/4 கிலோ தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்ல கொதி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு அப்படியே 20 மினிட்ஸ் வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே விட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல்